அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்திற்கு குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய பரிவர்த்தனை பலன்கள். பரிவர்த்தனையாகி உங்களுடைய 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கே வரக்கூடிய நாட்கள், இந்த உன்னதமான நாட்கள் எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு? மகரத்தை பொறுத்தவரை இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குதோ அதே தான் கும்பத்துக்கும். எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் வாழ்க்கையில ஜெயிக்கவே இல்லைங்க. சின்ன முயற்சியில வெற்றி பெறவன் எல்லாமே ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கானுங்க. ஆனா நான் இரவு பகல் பாராம அயராம உழைக்கக்கூடிய நபர்கள் கும்பராசி. ஏங்க எனக்கு ஜெயிக்கல, ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு ஏங்க எங்களுக்கு சனீஸ்வர பகவான் தரல? பொதுவா எந்த ராசிக்குமே 7 சனி வந்தா ஒரு பெரிய கஷ்டம். அதுவுமே சனீஸ்வரனுடைய ராசியான மகரத்துக்கு கும்பத்துக்கு வரும்போது எண்ணங்கள் வேலைகள் சம்பந்தப்பட்டவங்க நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டோடைய மன அழுத்தம் கூட மூன்றாவதாக நிறைய கசப்புகளையும் அள்ளி தெளிச்சிருக்காருங்க. எல்லோருக்குமே நல்லதா நினைக்கிறோம், நல்லதா பேசுறோம், ஏங்க நாங்க மட்டும் முன்னேற மாட்டோம் அப்படிங்கிற பெரிய கேள்விகள் தான் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, ராகு ஒரு பக்கம், கேது பகவான் ஒரு பக்கம், சனீஸ்வர பகவான் ஒரு பக்கம், 3 பேரும் இந்த ராசியை போட்டு 3 கயிறை இழுத்து இதுக்கு மேல ஒரு கஷ்டம் எனக்கு இருக்கா அப்படின்னு கலங்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. குருங்கிற சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுபகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் பாவகத்துல இருந்தாலுமே ஒரு பெரிய பலனை, ஒரு நல்ல மாற்றம் வரலையே, ஏங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மன வலி வேதனைகள், வாழ்க்கைகள் மாறப்போகுதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா மன வலி வேதனையோட இன்னைக்கெல்லாம் பாருங்க 2 சிங்கத்துக்கு நடுவில் அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மன வலிகள், மன வேதனைகள், வாழ்க்கை தரத்தை அடியோட மாத்துற மாதிரி இல்லைங்க, வாழ்க்கையை மேலும் மேலும் கஷ்டமாக்குற மாதிரி தான் இருக்குது. ஏதாவது ஒரு பொருளை என்னால் தங்க வைக்க முடியலைங்க. திடீர்னு பணத்தை வாங்குறேன், நகை அடமானத்துக்கு போகுது, வண்டி புக்கு அடமானத்துக்கு போகுது, அடுத்தது நகைகள் வந்து போகிறது போக இடம் சொத்தையும் அடமானத்து வைக்கிறேன். அப்பா கிட்ட ஆதரவு இல்லை, அம்மா கிட்ட ஆதரவு இல்லை. எப்படி தாங்க நாங்கள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் வளர்றது? இருந்தாலுமே கும்பத்தை பொறுத்தவரை உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வேலை தொழிலில் ரொம்பவே கவனம் செலுத்துவாங்க. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது 1000 மடங்கு எஃபர்ட் போடுவாங்க. அந்த அளவுக்கு இருந்தாலுமே எங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தலை, காசு வந்து பார்த்திங்கன்னா மேலே வரக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கல, இருக்கிறத விட பணம் கம்மியாக தாங்க போயிட்டுருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் தினக்கூலியாக செஞ்சாலுமே இந்த 2 வருட காலமாகவே 100 ரூபாய்க்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு 20 ரூபா 30 ரூபா அப்படிதான் உங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கு. உங்க அளவுக்கு இன்னைக்கு மன வலியில வேதனை எந்த ராசியாவது அனுபவிச்சுட்டு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. கதறல் அப்படிங்கிறது கும்பத்துக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்களுக்கு தெரியும், ராசியிலேயே சனீஸ்வர பகவான் அவர் வந்ததால ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி ராகுவும் கேதுவும் குடும்பஸ்தானத்திலையுமே 8ஆம் இடத்துலேயே தொடர்பு கொண்டது தாங்க பெரிய பிரச்சனை. அப்போ 2 கடப்பாறைக்கு நடுவில் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கடப்பாறை கொண்டு வந்து சொருகுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி மனசில் வந்து அவ்வளோ ஒரு வலி வேதனைகளை 3 பேரும் சேர்ந்து அட் அ டைமில் தாக்குனதுனால தான் இந்த ராசி இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து பலவீனமாக இருக்குது. இன்றைக்குமே வந்து யாருக்கிட்ட சொன்னாலும் உங்களை பற்றி கும்பத்தை பற்றி சொன்னால் ஒருத்தர் தப்பாக சொல்ல மாட்டாங்க. அவனா நல்ல வேலைக்காரங்க, சிறந்த வேலைக்காரன், நல்லா வேலை செய்வா, அப்படி பொருளாதாரத்தில் நல்லா சின்ன வயசுலேயே பொருளாதாரத்தில் எவ்வளோ தூரம் உயர்க்க முடியுமோ அவ்வளோ உயர்ந்த அப்படிங்கிற மாதிரி நிறைய நல்ல வார்த்தைகள். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த ராசியை பொறுத்தவரை வீட்டில் இருந்தால் கூட இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற நிறைய யோசனைகள் போயிட்டே இருக்கும். சும்மாவே இருக்க மாட்டாங்க. கும்பராசியை பொறுத்தவரை பெண்கள் வீட்டில் பொருட்களை மாற்றி 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 இடம் மாற்றி வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அதே போல் நல்லா நல்லா கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் துணி இருந்தாலும் உடனடியாக அதை துவைச்சு போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு எப்போவுமே இந்த விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி நம்ம கும்பராசி. இதெல்லாமே கஷ்டங்கள், மனவலி, வேதனைகள், பொருளாதார துக்கம், எவன் உதவனானோ அவனை எல்லாம் யாருக்காக உதவினீங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு உங்களை அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். அதாவது உதவணும்னு அடிக்கிறான், உதவாதனும் அடிக்கிறான், எல்லாருமே சேர்ந்து தாக்குறாங்க. அதுதாங்க மனசுக்கு வேதனையாக இருக்குது, வலியோடு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து இன்னைக்கு பயப்படாத ஆளுகளே இல்லை. நம்ம ஏன் இப்படி ஆகிட்டோம் திடீர்னு அப்படிங்கிற எண்ணங்கள் கூட உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள், இப்போ இன்னைக்கு கடந்துட்டு இருக்கக்கூடிய பாதைகள். அதுவுமே இன்னைக்கு லக்னம் வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாகவும் ராசி வந்து கும்பமா, இல்லை லக்னம் வந்து கும்பமோ, இல்லை ராசி வந்து மீனமாக இருக்க ராசிக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க. அப்படியே எதுவுமே இல்லைங்க, எதுவுமே நடக்கல. அப்படியே டெய்லியுமே வந்து எனக்கு அழுகாச்சு வருதுங்க, கண்ணை திறந்தா அழுகாச்சு வருதுங்க.
எந்திரிக்கும் போதே ஒரு மனசு கஷ்டத்தோட இருக்குதுங்க. இந்த ரீசெண்டா இந்த ஒரு 30 வயசு 40 வயசு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே கேளுங்க, எனக்கு மனசுல அவ்வளோ பாரமா இருக்குங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு அனுதினமும் கேட்குற அளவுக்கு இன்னைக்கு இதெல்லாமே நடந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் இந்த பயிற்சியினால உங்களுக்கு எப்படி மாறப்போகுது? ஓம் சனீஸ்வர பகவானே! இனி எங்களுடைய ராசியிலிருந்து நீங்க வெளியே போய் எங்களுடைய பொருளாதாரத்துக்கு நிச்சயமா ஒரு உதவக்கூடிய நபர்களாக எங்களுக்கு உங்கள விட்டா வேற யாருமே தெரியாது. எங்களுக்கு எவ்வளோ பெரிய யோகாதிபதி சுக்கிர பகவானா இருந்தா கூட, புதன் பகவானா இருந்தா கூட, நீங்க என்னைக்குமே எங்களை கைவிடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு, ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி இன்னைக்கு நல்ல பலன்கள் இந்த குரு பகவானுடைய பரிவர்த்தனையாகி ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம், ஆசை, ஆசைகள் சொல்ல குடிக்கக்கூடிய இடம். இது எல்லாமே நம்ம சொல்லிட்டே போகலாம். 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாவே இது ஒரு யோகம் தாங்க. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே குரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பயணிக்கும் போது, சுக்கிரன் வீட்டில் குரு பயணிக்கும் போது இந்த யோகம் வரும். வரக்கூடிய நாட்கள் எப்படி பயன்படுத்தணும், என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு, இதனால வாழ்க்கை தரம் உயருமா அப்படின்னு மனசுல நிம்மதியாக நீங்க நிறைய கேள்விகள் மனசுல வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? இப்ப நீங்க முன்னாடி சொன்ன கஷ்டங்கள் வலி எல்லாமே அதை விட 1000 மடங்கு நாங்க பார்த்துட்டு வந்துட்டோங்க. இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க சொல்லக்கூடிய 5 பலன்கள்ல 2 நடந்தா கூட நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நிச்சயமா கேக்குது. முதல் தர யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 11ஆம் அதிபதி 11க்கே வருது. என்னால முடியல, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து எப்படியோ வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு சொல்றாரு, நீ தொழிலுக்கு போய் வேலைக்கு போய் கஷ்டப்பட வேண்டாம், எங்களோடய வந்துரு, எங்க கூட சேர்ந்து இந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற அண்ணன் அக்கா சார்ந்த உறவு. அவங்க ஆல்ரெடி பொருளாதாரத்தில் நல்லா உயரத்தில் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு ஏன் அவங்க பக்கத்தில் போகணும்? நமக்குன்னு வந்து ஒரு பொருளாதாரம் கடவுள் கொடுத்துருக்காரு, அந்த பிஸ்னஸை வச்சு எப்படியோ முன்னேறிடலான்னு இருந்திருப்பீங்க. இந்த 2 வருட காலமாக இந்த முன்னேற்றம் குறையிறதுனால அவங்களுடைய ஆதரவுகள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிடைக்கிற ஆதரவை வச்சு ஒரு கயிறு மாதிரி அந்த கயிற்றை வச்சு நான் வாழ்க்கையில் வந்து உண்டி அடித்து முன்னுக்கு வந்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக போகலாம். இந்த நேரம் அவங்களெல்லாம் நான் நம்பலாமா? என்னை கைவிட மாட்டாங்களே, கஷ்டத்தில் நிறைய கஷ்டங்களை நான் அவங்களுக்கு உதவி இருக்கேன், அவங்க நினச்சிருக்காங்க. இன்றைக்கி அதனால தான் எனக்கு உதவுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. இதனால் எங்களுடைய வாழ்க்கை தரம் உயருமா? கூட பிறந்தவர்களுக்காக நிறைய தண்டனை அனுபவிச்சிருக்கேன், அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இதனால் எதுவுமே பண்ணலைன்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி எனக்கு ஒரு ஆதரவு கரம் நான் கஷ்டப்படும் போது நீட்டுறாங்க, அதனால் என்னுடைய வாழ்க்கை தரம் உயருமா? இப்படி நான் போகிறதுனால அவங்க கூட சண்டை சச்சரவுகள் ஏதாவது வருமா? எங்களுடைய குடும்ப உறவு ஏதாவது பாதிக்குமா? அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. நிச்சயமாக இது எல்லாமே சரியாகும். அதனால் ஒரு பொருளாதாரம் உயர்வு அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தில் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. 2வது கடன் கிடைக்குங்க. கடன் கிடைக்கவும் முடியலைங்க, வாங்கவும் முடியலைங்க. கடன் கொடுத்த பக்கமே வாங்க முடியல, கேட்குற பக்கமும் கிடைக்க மாட்டேங்குது. தரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க, 4 நாள் கழித்து கேட்டால் இல்லைப்பா இப்போ தான் கொடுத்தேன், அங்கே கொடுத்தேன், இங்கே கொடுத்தேன் அப்படிங்க. மற்றவங்க கொடுக்கறத விட நான் அதிகமாக வட்டி கொடுத்து கேட்குறேன், இருந்தாலும் எனக்கு கடன் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கவே மாட்டேங்குது. இனி வரக்கூடிய காலங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன கடன் வாங்கணும்னு ஆசையாக இருக்கிறது, இல்லை அந்த ஆசைக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரம் ஒரு இடம் வாங்கலான் இருக்கேன், அதுக்கு கடன் வாங்கலான் இருக்கேன், இது எல்லாமே கடன் வாங்கி பண்ணலான் இருக்கேன். யோசித்து பார்த்து ரொம்ப முடியல, இனிமேல் இப்படி தான் வாழ்க்கையில் உயரணும் அப்படிங்கிற முடிவில் வந்துட்டேன். அதனால் நான் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேனா? இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வாங்குறதுனால வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேனா? கைப்பிடி மண் கூட என்னுடைய பேரில் இல்லைங்க. மனுஷனாக பிறந்தா ஏதாவது ஒரு இடமாவது வாங்கணும் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பேசி எனக்கு இங்கே இடம் இருக்குது, அங்கே இடம் இருக்குது, இப்படி வீடு கட்டியிருக்கேன், அப்படி வீடு கட்டியிருக்கேன், இப்படி கார் இருக்கேன் அப்படின்னு உங்கள் முன்னாடி வளர்ந்தவங்க, உங்கள் முன்னாடி ஜீரோவாக இருந்து வளர்ந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி உங்கள் முன்னாடி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. என்னால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியலையே, என்னால் இந்த மாதிரி வளர முடியல அப்படிங்கிற மன வலிகள் வேதனைகள் இருக்குது. இனி உங்களுக்கான காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்துருச்சு. நிறையா கஷ்டங்கள் இருந்தாலும் தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படிங்கிற மன ஆறுதலோட அடுத்தது என்ன அப்படிங்கிற சுய முயற்சி, கௌரவம், விவேகம், வெற்றி இது எல்லாத்துக்குமே சேர்ந்த பலனாக உங்களுக்கு குரு பயிற்சியும் இருக்கும். அதே போல் சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி இருக்கும். அப்போ நிச்சயமாக என்ன மன அழுத்தம் கொடுத்தாலும் அதற்கு ஏற்ப ஒரு நல்ல பலன்களை அவர் கொடுக்காம போக மாட்டார். இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, கேள்விக்குறியான திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மன உளைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. திருமணத்தை ஒரு பக்கம் காப்பாற்றுறதுக்கு போராடுறேன், சுற்றி இருக்கவங்களாம் என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு நினைக்காம தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன். திருமண வாழ்வு அப்படிங்கிறது மறுமணத்தை நோக்கி போகக்கூடாது அப்படிங்கிற நிச்சயிக்கப்பட்ட மனவாழ்வாக இருக்குது.
இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாமே எனக்கு மாறுமாக, கண்டிப்பாக மாறும். அதற்கு நெறைய வாய்ப்பு குடுங்க சனீஸ்வர பகவானே. இனி இது மாதிரி நடக்காம பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்க பேசும்போது, நிச்சயமாக சனீஸ்வர பகவானுக்கு காது கேட்கும். தெரிஞ்சோ, தெரியாமயோ நான் நெறைய தப்பு பண்ணியிருக்கேன், இல்ல பண்ணல. இல்ல சின்ன தப்பு தான் பண்ணியிருக்கேன். அதுலேருந்தெல்லாமே என்னை விடுபட்டுட்டு என்னுடைய கர்மாவை இனி சனீஸ்வர பகவான் குறைச்சு, இந்த 7:30 சனி காலத்துல முடியும்போது கர்மாவை குறைச்சு, இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு நல்ல பலன்களாகவும், பணம், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி, ஒரு நல்ல ஒரு யோகமான நேரமாக கண்டிப்பாக இருக்குமோ தவிர, ஒருபோதும் உங்களை வீழ்த்தறக்கு அவர் வரமாட்டார். இப்ப நீங்க கேட்டுட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துல பயணிக்கும். நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்துல பயணிக்கும். அப்ப பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%. அப்ப தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.